படம் ஓடாம போறதுக்கு எடிட்டர் தான் காரணம் சொல்றாங்க, அது உண்மையா? ஒரு படம் ஏன் ஹிட் ஆகுது ஏன் ஃபிளாப் ஆகுதுன்னு சில படத்துல சொல்லவே முடியாது. நாங்க ஃபிளாப் ஆகும்னு நினைச்ச படம்லாம் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. சோ நீங்க ஒரு தனிப்பட்ட நபரை இவங்கதான் காரணம்னு சொல்லி சொல்லவே முடியாது. ஏன்னா அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஒரு கதை சரியா எடுத்துட்டு போகாம இருக்கலாம், இல்ல கதையே நல்லாம இல்லாம இருக்கலாம், இல்ல நீங்க சொல்ற மாதிரி எடிட்டிங்கே நல்லாம இல்லாம இருக்கலாம், கேமரா நல்லா இல்லாம இருக்கலாம். பட் அது ஒரு படம் ஃபிளாப் ஆகுறதுக்கு ஒரு ரீசன் மட்டும் இருக்காது. ஒரு ஒரு 2-3 ரீசன் சேர்ந்தா மட்டும்தான் அந்த படம் கொஞ்சம் கூட ஓடாம ஃபிளாப் ஆகும். இல்ல ஓரளவுக்கு ஓடுதுன்னா எல்லாமே சரியா இருக்கு, ஏதோ 1-2 விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்ற மாதிரி தான் இருக்கும். யூ கான்ட் புட் எனி பிளேம் ஆன் எனி சிங்கிள் பர்சன் ஆர் அ சிங்கிள் டிபார்ட்மெண்ட். நடிகர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்காங்க, ஏன் ஒரு எடிட் கோடிக்கணக்கில் தர மாட்டேங்கிறாங்க? மெயின் கேஸ்ட் ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கெல்லாம் கோடி கணக்குல இருக்கும். மோர் தென் 100 crores அந்த மாதிரி பேமெண்ட் தருவாங்க. அதே ஒரு டைரக்டருக்கு இட் வில் பி அரௌண்ட் 10 crores or 12 crores. கேமராமேனுக்கும் ஒரு 1 or 2 crores வரும். ஆர்ட் டைரக்டர் ஆர் மிச்சம் இருக்கிற டெக்னீஷியன், மெயின் டெக்னீஷியன் எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 25 lakhs to 50 lakhs வரைக்கும் பேமெண்ட் தராங்க. பட் ஒரு எடிட்டருக்கு, அவ்வளவு பெரிய படம் பண்ண எடிட்டருக்கு 10 லட்சம் கூட வந்திருக்காது. ஏன்னா தே திங்க் இட் இஸ் வெரி ஈஸி. ஏன்னா நம்ம ஒரு 4 செவருக்குள்ள உக்காந்து பண்றோம், அதனால ஈஸியா இருக்கு உங்களுக்குன்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டா இருக்கு. சில ப்ரொடியூசர்ஸுக்கு இருக்கு, மக்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. எடிட்டர்ஸ் ஆனா நம்ம ரொம்ப ஈஸியான வேலை பண்றோம், ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்மளோட ஒர்க்ன்றது ரொம்ப டிடிஎஸ், ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்கும். நம்மளுக்கு பிசிக்கல் ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகும். ஏன்னா எப்பவுமே உக்காந்துட்டு இருக்கோம், பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை. அது மட்டும் இல்லாம எங்களோட ஒர்க் எப்படின்னா, டைரக்டரு தவிர்த்து எடிட்டர் தான் படத்தோட ஆரம்பத்துல இன்னும் படம் ரிலீஸ் ஆகி முடிச்சிட்டு டைரக்டர் கூட போயிடுவாங்க. ஆனா நாங்க இருப்போம். நாங்க ரிலீஸ் ஆகி முடிஞ்சிட்டும் எங்களுக்கு வேலை இருக்கும். ஏன்னா படம் ஒர்க் ஃபுல்லா எடிட் நாங்க பண்ணுவோம். ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அவங்க பண்ண சிஜி ஆகட்டும், டிஏனா கலர் கிரேடிங், ஸோ அந்த கலர் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கா லாஸ்ட் அவ்வளவு ஒர்க்குக்கு எங்களுக்கு கிடைக்குதானா இல்ல. அதுக்கு எல்லாரும் விட கொஞ்சம் அதிகமாவே உழைக்கிறோம் பிராங்கா சொல்லணும்னா. அந்த மாதிரி உழைக்கும் போது அதுக்கேத்த ஒரு சம்பளம் தான் கேக்குறோம். சோ எங்க பேமெண்ட் எப்படி பேசுறாங்கன்னா, இப்போ இருக்கிற சில பேரு ஓடிடி ரிலீஸ் வரைக்கும் இதுதான் பேமெண்ட், இதுதான் உங்களுக்கு பேக்கேஜ் அந்த மாதிரி பேசிடுறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்க முடியாது.